standard CBSE பசங்களா உங்களோட போர்டு எக்ஸாம்ல நீங்க நிறைய மார்க்ஸ் சயின்ஸ்ல ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஈவன் எல்லா சப்ஜெக்ட்லயும் நிறைய மார்க்ஸ் நான் வந்து 495 பிளஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து உங்களோட கான்செப்ட்ஸ்லாம் நீங்க சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் சூப்பரா புரிஞ்சாலுமே ஏன்னா நம்மளோட சிபிஎஸ்சில நீங்க நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னா உங்களோட குவெஸ்சன் சால்விங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா நம்மளோட சிபிஎஸ்சில உனக்கு ரிமெம்பரிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும் வரப்போறது கிடையாது, அப்ளையிங் அனலைசிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உனக்கு வரப்போகுது. ஸோ ஒரு கான்செப்டை நீ எப்படி அனலைஸ் பண்ற, அதை நீ எப்படி அப்ளை பண்ற, அதுதான் வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க நம்மளோட சிபிஎஸ்சி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் உனக்கு செட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி 2026 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இட் வாஸ் டிஃபிகல்ட் தான். ஸோ அதனால தான் நான் பசங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சிபிஎஸ்சி கான்செப்ட்ஸை நீங்க நல்லா படிச்சதுக்கு அப்புறம் யூ ஷுட் பி மோர் involved or more focused in solving the questions. சரியா? ஸோ நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ எல்லாரும் என்சிஆர்டி கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கணும்? என்சிஆர்டி கான்செப்ட்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டேன், என்னோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பசங்களா கண்டிப்பா இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோஸ் போட்டுட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன் இன் ஆர் பிசிக்ஸ் வர தமிழ்நாடு சேனல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் சொன்ன மாதிரி என்சிஆர்டி கான்செப்ட்ஸ் அண்ட் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் போத் இன் டெக்ஸ்ட் அண்ட் புக் எக்ஸசைசஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நம்மளோட என்சிஆர்டி எக்ஸாம்பிளர். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸோட என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் நீ கூகுள் நம்ம சிபிஎஸ்சி சைட்லேயே உனக்கு வந்துடும். ஆனால் அதில் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வித் சொல்யூஷன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் உனக்கு மெயினான கொஸ்டின்ஸை மட்டும் சொல்கிறேன். பட் இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்டையர் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் வித் ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணுறேன். அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். ஸோ கமிங் டு த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸோட ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் பார்த்தீங்கன்னா ஓகே எஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா okay, first question is nothing but okay, which of the following is not a physical change? In the which of the following is not a physical change? Okay, so boiling of water to give water vapor, okay, and melting of ice to give water, dissolution of salt in water, combustion of liquefied petroleum gas. Okay, so physical change na enna usually so idla pathinga appadina unakku vandu just ஒரு பிசிக்கல் சேஞ்ச்னா என்னன்னு கேட்கல. ஓகே, ஸோ தே ஆர் ஆஸ்கிங் இதில் எதுதான் பிசிக்கல் சேஞ்ச் வந்து கிடையாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க அந்த கான்செப்ட் ஒன்று அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே நீ வந்து யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ப்ராப்பராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ பிசிக்கல் சேஞ்ச்? கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா பாயிலிங் ஆஃப் வாட்டர், மெல்டிங் ஆஃப் ஐஸ், டிசல்யூஷன். இது எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா ஜஸ்ட் ஸ்டேட் சேஞ்ச் வந்து நடக்குது. ஸோ ஸ்டேட் சேஞ்ச் நடந்தால் தட் இஸ் அ பிசிக்கல் சேஞ்ச். கரெக்டா? ஓகே, பட் ஆனால் நம்ம டி பார்த்தோன்னா கம்பஷன் ஆஃப் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ். ஓகே, ஸோ கம்பஷன் வந்து என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். ஏன்னா கம்பஷன் ப்ராசஸில் உனக்கு என்ன நடக்கும்? எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் எனக்கு சுற்றி இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி எனக்கு ஒரு புது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கொடுக்க போகுது. அதான் நம்ம கம்பஷன் சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அ கெமிக்கல் சேஞ்ச். என்னது அது வந்து என்னது? எனக்கு கெமிக்கல் சேஞ்ச். சரியா? ஸோ தட் இஸ் என்னது? அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? we call this as a chemical change. So option D is the right answer. Okay, அடுத்த question பார்த்தீங்கன்னா the following is an example. The following reaction is an example of dash. Okay, so இது எதுக்கு எந்த ரியாக்ஷனுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 4NH3 + 5O2 + 4NO + 6H2 இதான் அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? இது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா, இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனா, இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனா, இது ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தோன்னா திஸ் இஸ் த காம்பினேஷன் ரியாக்ஷன் கிடையாது. ஏன்னா காம்பினேஷன் ரியாக்ஷனில் உனக்கு ரியாக்டன்ஸ் கம்பைன் ஆகி எனக்கு சிங்கிள் ப்ராடக்ட் கொடுக்கணும். பட் இங்கே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகல. ஸோ திஸ் இஸ் நாட் அ காம்பினேஷன் ரியாக்ஷன். இது வந்து ஒரு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனா, நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ காம்பினேஷன் கிடையாது. ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் அவுட். ஓகே, இது வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அதில் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் ஆக்சிஜன் ஆட் ஆகுது இல்லைனா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஆக்சிடேஷன். அண்ட் அதே மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ்ல எனக்கு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது, ஹைட்ரஜன் ஆட் ஆகுதுன்னா தட் இஸ் ரிடக்ஷன். இந்த மாதிரி எனக்கு இந்த ரியாக்ஷன்ல நடக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் நடக்குது. இங்க NH3 இது வந்து எனக்கு NO ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் இஸ் கெட்டிங் ரிமூவ், ஆக்சிஜன் இஸ் ஆடட், ஆக்சிடேஷன் நடக்குதா. அண்ட் இங்க பாருங்க எனக்கு ஹைட்ரஜன் இஸ் ஆடட். ஓகே, ஸோ ரிடக்ஷன் நடக்குதா. ஓகே,
So reduction நடக்குதா, so oxidation and reduction is happening in a single reaction, so this is a redox reaction, correctா? and இது neutralization reaction னு சொல்லுவோமா? neutralization reaction அப்படினா என்ன? neutralization reaction னா எனக்கு ஒரு substance acid and base should give salt and water, இது acid இதுல base ஏதாச்சும் இருக்கா? கிடையாது. okay, so this is not a neutralization reaction, so இதுவுமே கிடையாது. okay, and displacement reaction displacement reaction பார்த்தனா எனக்கு ஒரு element வந்து it should be replacing another element, correctா? so இங்க வந்து பார்த்தனா oxygen replaces hydrogen, okay, oxygen replaces hydrogen, correctா? oxygen replaces hydrogen in ammonia. இங்க பாத்தியா, அம்மோனியால இந்த ஹைட்ரஜனை இந்த ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுது, ரீப்ளேஸ் பண்ணி NO வந்து கொடுக்குது. ஓகே, so இதை நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். so first one is also right, first one is also right. so for displacement reaction as well as redox reaction, so 1 and 3 என்னது, 1 and 3 is option C. so option C is the right answer. புரியுதா? அடுத்த question பார்க்கலாமா? அடுத்த question, which of the following statements about the given reaction are correct? okay, so இதான் நம்மளோட reaction, இதான் நம்மளோட reaction. Fe plus H2O gives Fe3O4 plus H2. okay, so இதில் இந்த reaction பத்தியான எந்த statement வந்து correct ன்னு கேக்குறாங்க. so iron metal is getting oxidized, iron வந்து எனக்கு oxidize ஆயிருக்கு, correct. okay, so this is right. என்னது, இது வந்து எனக்கு right, இது வந்து எனக்கு ரைட். அடுத்தது என்ன, வாட்டர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட், வாட்டர், சரியா? ஸோ வாட்டர் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்குன்னா ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ஆக்சிஜன் ரிமூவ் ஆனா எனக்கு ஹைட்ரஜன் கொடுக்குது, கரெக்ட். ஸோ வாட்டர் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட், எஸ், திஸ் இஸ் ரைட். okay, so 2 is also right. third பாரு, water is acting as reducing agent. என்னது, water is acting as reducing agent. okay, so water வந்து reduce ஆயிருக்கு, அப்ப அந்த substance நம்ம என்ன சொல்லுவோம், we call this as oxidizing agent, கரெக்ட்டா? அதை நம்ம என்ன சொல்லுவோம், oxidizing agent சொல்லுவோம். so water is not a reducing agent, so this is wrong. ஆனா அது oxidizing agent. so 1, 2 and 4 is the right answer. அப்ப என்ன option, 1, 2 and 4 னா option C is the right answer. என்னது, option C is the right answer. புரியுதா? so NCERT Exemplar question solve பண்றப்ப உங்களோட மைண்ட் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணும் questions. and next பாருங்க, which of the following are exothermic process? exothermic processனா அந்த ஒரு ரியாக்ஷன்ல உனக்கு ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது நம்ம எக்ஸோதெர்மிக்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? so இங்க பாத்தீங்க அப்படின்னா okay, so reaction of water with quicklime, okay, reaction of water with quicklime na enna, CaO, okay, so plus water. okay, so இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். so எனக்கு கால்சியம் என்னது, ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது along with the release of heat energy. okay, so எனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கிறப்பே இந்த பாத்திரமே எனக்கு சூடா இருக்கும், so heat energy is getting released. so this is an exothermic reaction. okay, dilution of an acid actually வந்து நம்ம படிச்சோம். okay, dilution of acidல பார்த்தனா கண்டிப்பா this is an exothermic reaction. அதனால தான் நம்ம வாட்டரை கீழ வச்சிட்டு அதுல ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா போடணுமே தவிர்த்து ஆசிட் கீழ வச்சிட்டு வாட்டர் அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண கூடாது. ஏனா dilution of an acid is an exothermic process. இத நீ acid bases and saltsல actually நான் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். சோ பசங்களா நம்மளோட CBSE பார்த்தனா எப்பவுமே வந்து இந்த சாப்டர்ல இருந்து ஒரு क्वेश्चन கேக்குறோம்னா அந்த சாப்டர்ல இருந்து தான் அது நம்ம கேக்குறோம்னு சொல்லி டைரக்டா இருக்காது. சில மத்த சாப்டர்ஸோட இன்டகிரேட்டடாவும் இருக்கும். சோ அதனால நீ எல்லா சாப்டர்ஸும் ஒரு எந்த சாப்டர் ஸ்கிப்பும் பண்ண முடியாது. okay, so dilution of an acid is exothermic process. evaporation of water, evaporation always causes cooling. என்னது, evaporation always causes cooling. ஏனா ஒரு சர்ஃபேஸ்ல வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர் வந்து எனக்கு அந்த சர்ஃபேஸ்ல இருக்க ஹீட்டை அப்சார்ப் பண்ணி தான் அது வாட்டர் வேப்பரா போகுது. so this is an cooling process. so it is getting absorbed. so this is not an exothermic, this is endothermic. sublimation of camphor, என்னது, sublimation of camphor இங்கேயுமே வந்து என்னது, this is also not an exothermic process. okay, so this is also not an exothermic process. so 1 and 2 are the exothermic process. 1 and 2 அப்படினா option A is the right answer. என்னது, option A is the right answer. I hope so it is clear for you. புரியுதா? so அடுத்த question பார்த்தனா, okay, அடுத்த question, 3 beakers labeled as A, B and C each containing 25 ml of water were taken. A small amount of NaOH, anhydrous CuSO4 and NaCl were added to the beakers A, B and C. என்னது, ஒவ்வொரு பீக்கர்ல வாட்டர், 3 பீக்கர்ல வாட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீக்கர்ல நான் வந்து NaOH போடுறேன், செகண்ட் பீக்கர்ல anhydrous CuSO4 போடுறேன், தேர்ட் பீக்கர்ல NaCl போடுறேன். okay, it was observed that there was an increase in the temperature of the solutions contained in beaker A and B. A and B ல என்னது, நான் இந்த
இந்த சப்ஸ்டன்ஸை போட்டதுக்கு அப்புறம் எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, and whereas in case of beaker C the temperature of the solution falls. C ல மட்டும் எனக்கு என்ன ஆகுது, C ல வந்து எனக்கு அந்த டெம்பரேச்சர் ஃபால் ஆகுது. which one of the following statements are right? ஸோ இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, இப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. இன் beakers A and B எனக்கு என்ன ஆகுது, ஹீட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஹீட் எனர்ஜி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட். கரெக்டா? அப்போ A and B ஆர் அண்டர்கோயிங் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். கரெக்ட், ஆப்ஷன் 1 இஸ் ரைட். ஓகே, அண்ட் A and B ல எண்டோதெர்மிக் கிடையாது. ஸோ தி செகண்ட் ஒன் இஸ் ராங். ஓகே, அண்ட் சியில் வந்து என்ன ஆகுது, டெம்பரேச்சர் வந்து ஃபால் ஆகுது. விச் மீன்ஸ் டெம்பரேச்சர் ஃபால் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ஹீட் இஸ் கெட்டிங் அப்சார்ப்ட். சரியா? ஸோ சியில் வந்து எனக்கு எண்டோதெர்மிக் ப்ராசஸ் நடக்குது. ஸோ 4 இஸ் ரைட், 3 இஸ் ராங். ஓகே, ஸோ 1 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். எனது 1 and 4. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம எம்சிக்யூஸ்மே உனக்கு நான் எல்லா எம்சிக்யூஸ்க்குமே வித் எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ எல்லா எம்சிக்யூஸும் நான் கொடுத்துருக்கேன் பசங்களா. ஸோ எல்லா NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து பாருங்க. ஓகே, அண்ட் கமிங் டு இது உனக்கு வெறும் எம்சிக்யூஸ் மட்டும் கிடையாது. இப்போ உனக்கு என்னது, உனக்கு ஷார்ட் ஆன்சருமே கேட்பாங்க. ஸோ ரைட் த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபாலோயிங் டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, ஸோ உனக்கு வேர்ட் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டு அதை நீ வந்து என்ன பண்ணணும், நீ ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் பேலன்சிங் ஆஃப் ஈக்குவேஷன் நீ வந்து பண்ணணும். சரியா? ஸோ அந்த மாதிரியும் பாருங்க, உனக்கு நைட்ரஜன் கேஸ் இஸ் ட்ரீட்டட் வித் ஹைட்ரஜன் கேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அ கேட்டலிஸ்ட். ஓகே, to form ammonia gas. Okay, so அதோட ஈக்குவேஷனை நீங்க வந்து ப்ராப்பரா எழுதிட்டு இது என்ன மாதிரியான ரியாக்ஷன். So nitrogen is combining with hydrogen to give ammonia. Nitrogen is combining with hydrogen to give ammonia. சரியா? So this is a combination reaction. Two or more reactants combining to give a single product. So இது என்னது, combination reaction. And அதே மாதிரி sodium hydroxide is treated with acetic acid to form sodium acetate and water. சரியா? So இங்க பாருங்க, எனக்கு என்ன ஆகுது, NaOH 3H3COOH. Okay, so இந்த CH3COO is combining with Na and OH is combining with H. Okay, so இங்க வந்து mutual exchange of ions நடக்குது. So this is a double displacement reaction. Okay, so பசங்களா இந்த மாதிரி உனக்கு word equation கொடுத்துட்டு கூட அது என்ன type of reaction and அதோட chemical equation உனக்கு கேக்குறாங்க. சரியா? and complete the missing components or variables given as x and y. Okay, so இங்க பாரு, அதனால தான் சொல்றேன் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் அந்த எல்லா பாக்ஸ்ல இருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா படிங்க. and என்னென்ன டெம்பரேச்சர் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்டேட் கொடுத்துருக்காங்க, and என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றாங்க, என்ன அந்த ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் எல்லாமே உனக்கு பக்காவா இருக்கணும். சால்ட்டோட கலருமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா சிபிஎஸ்சில இந்த மூல முடுக்குல இருக்கிற எல்லா வித்தையும் வந்து நோட் பண்ணி கேட்பாங்க. சரியா? ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸிங் காம்பனன்ட்ஸ் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, which among the following are exothermic or endothermic. ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த எம்சிக்யூலையுமே பார்த்தோம். அண்ட் இந்த மாதிரி உனக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஐடென்டிஃபை த ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன, எந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட், அதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்க பார்த்தனா எதுல ஆக்சிஜன் ஆட் ஆகுது, ஸோ NH3ல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி ஆக்சிஜன் ஆட் ஆகுது. ஸோ NH3 தான் என்னது reducing agent because that is getting oxidized. Okay, and அதே மாதிரி இதுல பாருங்க Fe2O3 plus 3O ல எனக்கு இதுல ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. ஸோ அது கிடையாது, CO ல ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகி CO2 மாறுது. ஸோ இட் இஸ் கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். அப்ப எது ஆக்சிடைஸ் ஆகுதோ அதான் ரெடியூஸ் ஏஜென்ட். ஸோ CO இஸ் த ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஐடென்டிஃபை த ரெடியூசிங் ஏஜென்ட் கேட்குறாங்க, ஐடென்டிஃபை த ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லாம் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்க. சரியா? ஓகே, அண்ட் why do fireflies glow at night? ஏன்னா ஏன் வந்து ஃபயர்ஃப்ளைஸ் வந்து நைட்ல வந்து க்ளோ ஆகுது, ஏன்னா இட் கண்டெய்ன்ஸ் அ ப்ரோட்டீன் கால் லூசிஃபெரின். ஓகே, இது ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகுறப்ப எனக்கு லூசிஃபெரேஸ் என்சைம் என்ன ஆகுது, அது கெமிக்கல் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணுது. ஓகே, ஸோ இப்படி கெமிக்கல் ஆக்சிடேஷன் இந்த என்சைம் அண்டர்கோ பண்றப்ப அது வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்ணுது. அதுதான் ஒரு கோல்டு விசிபிள் லைட்டா எனக்கு தெரியுது. அதனால தான் எனக்கு ஃபயர்ஃப்ளைஸ் வந்து இட் க்ளோஸ் அட் நைட். ஸோ இது உனக்கு வந்து ஆக்சுவலா புக்குக்குள்ள இல்ல கான்செப்ட், ஆனா உனக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பிகாஸ் யூ ஆர் அப்ளைங் த ஆக்சிடேஷன் கான்செப்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால தான் நான் பசங்களா நான் சொல்றேன், எந்த ஒரு NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டினையும் விட்டு வைக்காதீங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலா நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி உனக்கு எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, அண்ட் மெயினா இந்த சாப்டர்ல உனக்கு சப்ஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஓகே, சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் விச் இஸ் ஆன் அண்ட் ஆக்சைட் ஆஃப் குரூப் 2 எலிமெண்ட். குரூப் 2 எலிமெண்ட் அது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்கனாவே அது என்னது, அது கால்சியம் ரிலேட்டட் தான். ஓகே, ஓகே, ஸோ சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. திஸ் எலிமெண்ட் இஸ் பிரசன்ட் இன் போன்ஸ் ஆல்சோ. அப்ப அது என்னது, கால்சியம் தான், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதை நம்ம வாட்டரோட ரியாக்ட் பண்றப்ப
அது ரெட் லிட்மஸ் ப்ளூவா அந்த சொல்யூஷன் டர்ன் ஆகுது. ரெட் லிட்மஸ் ப்ளூ அப்படின்னா தட் இஸ் அ பேஸ் இல்லையா? ஸோ எக்ஸ்னா என்ன, அதோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன? ஸோ பசங்களா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், அது எப்படி ரியாக்ட் ஆகும், அது ஆசிடா பேஸா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் என்ன, கால்சியம் ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த கால்சியம் ஆக்சைடு எனக்கு வாட்டரோட ரியாக்ட் ஆகுறப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுக்குது, தட் இஸ் அ பேஸ். அதான் எனக்கு ரெட் லிட்மஸ் ப்ளூவா சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ இது நம்மளோட ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி உனக்கு லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸும் வரும். ஓகே, ஸோ அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷனோட கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. ஆன் ஹீட்டிங் ப்ளூ கலர்ட் பவுடர் ஆஃப் காப்பர் டு நைட்ரேட். அதை நான் வந்து ஹீட் பண்ணுறப்ப காப்பர் ஆக்சைடு, ஆக்சிஜன் கேஸ் அண்ட் ப்ரௌன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு ஈக்குவேஷனாக எழுதுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் எழுதுனா அப்படின்னாவே பேலன்சிங் பண்ணணும். ப்ரௌன் கேஸ் என்ன? ஸோ யூஸ்வலாக நம்ம அந்த சாப்டரில் ப்ரௌன் கேஸ்னா என்னன்னு படித்தோம். ப்ரௌன் கேஸ் இஸ் நைட்ரஜன் டை ஆக்சைடு. இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன்? இது வந்து தெர்மல் டீகம்போசிஷன். ஏன்னா நான் ஹீட் பண்ணுறேன், ஐ எம் சப்ளையிங் ஹீட். எனக்கு ஒரு ப்ராடக்ட், ஒரு ரியாக்டன்ட் பல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் அ தெர்மல் டீகம்போசிஷன். வாட் குட் பி த pH range of aqueous solution of the gas? X. ஓகே, ஸோ இதான் நம்ம X, நைட்ரஜன் டை ஆக்சைடோட aqueous solution. aqueous solution என்னது? NO2 is reacting with water அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். ஸோ தட் இஸ் an acid. ஓகே, ஸோ தட் இஸ் an acid இல்லையா? ஸோ இட் வில் பி pH வந்து எனக்கு less than 7 இருக்கும். ஸோ இந்த மாதிரி சப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி எல்லா NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டினையும் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சயின்ஸில் வந்து வெரி குட் மார்க்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். ஸோ பசங்களா கண்டிப்பாக இந்த NCERT எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் எனக்கு ரெஃபர் பண்ணுறது, நான் சொல்லி கொடுத்தது உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, இன்னும் எல்லா கொஸ்டின்ஸையும் நான் உனக்கு PDF-ஆக கொடுக்குறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு ஐ வாண்ட் த PDF-னு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஆல் த வெரி பெஸ்ட். Stop.